ஆவிக்குரிய உலகத்துல நீங்க தான் ராஜாவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மைங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நீங்க தான் ராஜா. ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களை ராஜாவாக தேவன் வைத்திருக்கிறார். பைபிள் அதை தான் சொல்லுது பாருங்க. ஆமா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது. அது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்தார். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் உன்னதங்களிலே அவரை உட்கார வைத்தார், அவருடனே கூட உங்களையும் என்னையும் உட்கார வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய உலகத்துல ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடனே கூட நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. ஆமா, பாருங்க, தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இவைகளை எல்லாம் சேர்ந்தது தாங்க ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவிக்குரிய உலகத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் அவர் உட்கார்ந்து இருக்கிறவராக மட்டுமல்ல, அவருடனே கூட நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஆளும்படியாக. அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்துவிற்கு கீழ்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் கீழ்பட்டு இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் அதிகாரம் செலுத்த முடியும். அப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க ராஜாவா இருக்கீங்களா இல்லையா? ஆமா, உண்மை. இதை நம்புங்க. இது எப்படி அபியாசப்படுத்தணும் அப்படின்னா, இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையிடணும். இப்படிப்பட்ட ஒரு கான்சியஸ்ல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய உலகத்துல நீங்களும் நானும் ராஜாவாக செயல்பட முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தந்து நம்முடைய தலையில, உங்களுடைய தலையில கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். God bless you. God bless you.